ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தருமபுரிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய அப்பா அம்மா அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பயமுறுத்துவதற்காக நள்ளிரவு நேரத்தில் வீட்டை விட்டு வெளியேறி அதற்கு பிறகு நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தருமபுரியிலிருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2005 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது கலாமணி அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2005 காலகட்டத்தில் இந்த கலாமணி தற்போது தங்கியிருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் ரம்யா அப்படிங்கிற கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய குடும்பம் வாடகைக்காக வந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கிராமத்துக்கு குடி போய் 6 மாத காலகட்டம் கழிச்சுங்க. ஒரு நாள் கல்லூரிக்கு போன ரம்யா ஒரு பையனை காதலிச்சிட்டு இருந்திருப்பாங்களாட்டுங்க. அந்த காதலனுடைய பைக்கில் அந்த கிராமத்தினுடைய எல்லை வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்போது இந்த ரம்யாவுடைய அப்பா இபி ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது யதார்த்தமாக பார்த்துறாருங்க. அதற்கடுத்து வீட்டுக்கு வந்த ரம்யாவை அவங்களுடைய அப்பா பயங்கரமாக பிடிச்சி அடிச்சிட்டாருங்க. சிறு வயதுலேருந்தே ரம்யாவை அவங்களுடைய அப்பாவோ அம்மாவோ அடிச்சதே கிடையாதுங்க. அதற்கடுத்து அழுதுகிட்டே இருந்த ரம்யா நைட்டு மிட் டைம் ஒரு 2 மணி 2:30 மணி தோராயமாங்க ரொம்ப சென்சிட்டிவாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 2:30 மணி தோராயமாக அவங்களுடைய அப்பா அம்மா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது யாருக்குமே தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறி நேராக பேருந்து நிறுத்தம் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகணுங்க. அது ஃபுல்லாகவே காட்டு வழி பகுதியாக தாங்க இருக்கும். அந்த காட்டு வழி பாதையில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரம்யா. அதற்கடுத்து காலையில் ஒரு 4 மணி 4:30 மணிக்கு எந்திரிச்சு பார்க்கும்போது தன்னுடைய மகளான ரம்யாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் பதட்டப்பட ஆரம்பித்தாங்க. எங்கே தேடியும் ரம்யா கிடைக்கவே இல்லைங்க. அன்றைய நாள் மாலை ஆயிடுச்சு. அதற்கு பிறகு ரம்யாவுடைய அப்பா இதற்கு மேலே நம்ம டிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியேறின ரம்யா சேஃப்டியாக இருக்காங்களா அல்லது அவங்களுக்கு ஏதாவது குற்றம் நடந்துருச்சா, கிரைம் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியாக காவல்துறையினரும் வலுவிழந்து போயிட்டாங்க. ரம்யா எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்காத காரணத்தினால கிட்டத்தட்ட 2 மாத காலகட்டம் ஆகியும் கூட ரம்யா வீட்டுக்கு வராத காரணத்தினால அந்த உள்ளூர் கிராம மக்கள் இந்த குடும்பத்தை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெண் ஏதோ ஒரு வாலிபரோடு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேசின காரணத்தினால ரம்யாவுடைய அப்பா அம்மாவுக்கு கேவலமாயிருச்சுங்க. 2 மாத காலகட்டம் ஆயிடுச்சு, நம்மளை கேவலப்படுத்திட்டு எங்கேயோ ஓடி தான் போயிட்டாலும் இருக்கு, அந்த பைக்கில் கூட்டு வந்து விட்ட பையனோடு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. அந்த பையனை பற்றி விசாரிச்சும் கூட எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த பையன் யாருன்னே தெரியல. அதற்கடுத்து அந்த கிராமத்தில் பழி சொல்லி தாங்க முடியாமல் இந்த கிராமத்தில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்டிக்கே வாடகை எடுத்து அங்கே போயிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த வீடு வந்து வாடகை வீடாதாங்க இருந்துச்சு. சிட்டியில் வந்து வாடகை கம்மின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாங்க. இப்போது ரம்யா பண்ண இந்த காரணத்தினால அவங்களுடைய அப்பா அம்மா அவமானப்பட்டு சிட்டிக்கே போயிட்டாங்க. எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ரம்யா வந்து அந்த பையனோடு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்த டைம் தான் அந்த கிராமத்தில் ரம்யாவுடைய குடும்பம் இருந்த அந்த வீடு கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் பூட்டியே இருந்திருக்குங்க. 1 மாத காலகட்டம் கழிச்சு அந்த வீட்டுக்கு வேறொரு நபர்கள் குடி வர்றாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதே கிராமத்தை சேர்ந்த சாரதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய குடும்பங்க. சாரதாவுக்கு கணவர் மற்றும் 20 வயதில் இருக்கக்கூடிய கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் இருக்காங்க. இவங்க 3 பேரும் இந்த வீடு பூட்டி தான் இருக்கு, நம்ம வாடகைக்காக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுடைய குடும்பம் அந்த வீட்டுக்கு வர்றாங்க. இவங்க அந்த வீட்டுக்கு வந்ததற்கான யதார்த்தமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாருமே வந்து அந்த வீட்டில் குடியிருந்த அந்த பெண் ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு தான் இருந்தாங்க. ஸோ வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சாரதாவுடைய குடும்பம் அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வர்றாங்க. ரம்யாவுக்கு என்ன நடச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, அப்பதான் புரியும். அதற்கடுத்து அந்த வீட்டுக்கு வந்த சாரதாவுடைய குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தாங்க இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரம்யாவுடைய குடும்பம் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போய் 1 மாத காலகட்டம் பூட்டிருந்துச்சு. இவங்க வந்து ஒரு 10 நாள், மொத்தம் 40 நாள் எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. சாரதாவுக்கு ஒரு மகள் இருக்காங்கன்னு சொன்னல, 20 வயதுங்க அவங்களுக்கு. அவங்களுடைய பேர் கவிதா. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்டியில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாரதாவுடைய கணவரும் டெய்லி கூலிங்க வேலைக்கு போயிடுவார். இந்த சாரதா அப்படிங்கிற பெண் மட்டும்தாங்க வீட்டில் எப்போதுமே ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த வீட்டுக்கு குடி வந்து 10 நாள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் 11வது நாளுங்க ஒரு நாள் சாயந்தரம் ஒரு 5 மணி 5:30 மணி இருக்குங்க.
கிச்சனில் போய் காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எப்போதுமே சாரதாவுடைய மகளான கவிதா 8 மணிக்கு தாங்க கம்பெனி வேலையெல்லாம் முடிச்சு வருவாங்க. அப்போது சாரதா கிச்சனில் காஃபி போட்டுட்டு இருக்கும்போது தன்னுடைய மகள் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்த ஞாபகத்தை வச்சுக்கிட்டு உனக்கு காஃபி வேணுமாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்டு அடுத்து 2-3 செகண்ட்லேயே யோசிச்சிட்டாங்க, அவள் இன்னும் வரல இல்லை, வேலைக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் தான் சாரதாவுக்கு ஹால் சைடு ஒரு பயங்கரமான குரல் கேட்குதுங்க. மாலை ஒரு 6 மணி தோராயமாக இருந்த காரணத்தினால ஓரளவுக்கு இருட்டு வந்துருச்சுங்க. அப்போது சாரதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அடுத்த செகண்டே ஆமாம்மா எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வருதுங்க. அந்த டைம்லேயே சாரதாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. நம்ம யதார்த்தமாக அவள் இருக்கிறது தெரியாமல் காஃபி வேணுமான்னு கேட்டோம், ஆனால் அங்கிருந்து குரல் வருதே, மகன் இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கிச்சன்லேயே கொஞ்ச நேரம் ஸ்டன்னாகி நின்ட்டாங்க அந்த குரல் வந்த காரணத்தினால. அது மட்டும் இல்லாமல் எப்போதும் இருக்கிற மாதிரி தன்னுடைய மகளுடைய குரல் மாதிரி இது இல்லைங்க. அதே நேரத்தில் இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சாரதாவுடைய மகளான கவிதா பார்த்தீங்கன்னா கொலுசு போட மாட்டாங்க. ஆனால் ஹால் சைட்லேருந்து கேட்ட அந்த குரலோடு சேர்த்து யாரோ நடக்கிற மாதிரி கொலுசு சத்தம் கேட்குதுங்க. இந்த கொலுசு சத்தோடு அந்த வித்தியாசமான குரல் கேட்ட உடனே சாரதா பயம் இருந்தாலும் கூட யாராவது பக்கத்து வீட்டு பெண்மணிகளுக்கான விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்லேருந்து எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது ஹாலில் யாருமே இல்லைங்க. அதற்கடுத்து டவுட்லேயே பார்த்தீங்கன்னா ஹால் வெளியே கிராமத்து வீடுகளில் எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா, ஒரு ஹாலு ஒரு கிச்சன் அவ்வளோதான் இருக்கும். அந்த நுழைவாயில் பக்கத்தில் எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது சாரதாவுக்கு இன்னும் ஒரு ஷாக்குங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களுடைய வீட்டு நுழைவாயில் படிக்கட்டிலிருந்து ஒரு பெண்மணி இறங்கி சைடில் பார்த்தீங்கன்னா சந்து மாதிரி வீட்டை சுற்றி வரலாங்க. ஒரு 2 அடி கேப்பில் கட்டியிருக்காங்க. அந்த சந்துக்குள்ளே அந்த பெண்மணி போகிறாங்க. இதை தத்ரூபமாக சாரதா பார்த்துட்டாங்க. அந்த பெண்மணியை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சுங்க இது தன்னுடைய மகள் கவிதா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கவிதா பார்த்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய காரணத்தினால வந்தாங்க அப்படின்னா ஸ்கூட்டியில் தான் வருவாங்க. வாசப்படியில் ஸ்கூட்டியும் இல்லைங்க. அப்போது சந்து வழியாக யார் நடந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டிலிருந்து கீழே இறங்கி அந்த சந்து வழியாக எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது சாரதாவுக்கு இன்னும் ஒரு பெரிய ஷாக்குங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கொலுசு போட்டுட்டு அந்த சந்துக்குள்ளே நடந்து போயிட்டு கூடிய பெண்மணிக்கு ஒரு 3 அடி 4 அடி பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போகும்போது கரெக்டாக முன்னாடி கட்டில் திரும்பி பின்னாடி கட்டில் திரும்பின அந்த செகண்ட்லிங்க டக்குன்னு பின்னாடி கட்டில் போய் சாரதா பார்க்கும்போது நடந்து முன்னாடி போயிட்டு இருந்த அந்த பெண்மணியை காணுங்க. அதற்கடுத்து நடுங்கி போயிட்டாங்க. இது கண்டிப்பாக உண்மையான ஒரு பெண்மணியினுடைய உருவம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரண்டடிச்சு வீட்டுக்குள்ளே ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து சாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு யோசிக்கிறாங்க, யாராருக்கு குடும்பம் இந்த பெண்மணி, நம்மளுடைய மகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. முதல் முறை நடந்த காரணத்தினால தன்னுடைய மகள்கிட்டையோ கணவர்கிட்டையோ சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாங்க. அன்றைய இரவு முழுவதும் சாரதா நடந்த நிகழ்வுகளை யோசிச்சுட்டே இருக்காங்க. யாராருக்கு குடும்பம் ஹாலில் இருந்துட்டு எனக்கும் காஃபி வேணும்னு கேட்டது, கொலுசு சத்தோடு காலுக்குள்ளே நடந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே தூங்கவே இல்லைங்க. அடுத்த நாள் காலையில் சாரதாவுடைய மகள் கவிதா வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அவருடைய கணவரும் வேலைக்கு போயிட்டாங்க. மதியம் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 2 மணி 2:30 மணி தோராயமாக இருக்குங்க. மதிய டைமில் குட்டி தூக்கம் போடுவது இந்த சாரதாவுக்கு வழக்கங்க. அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹால் சைடில் பார்த்தீங்கன்னா தரையில் தாங்க பாயை விரித்து தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சாரதாவுக்கு ஒரு ஹேபிட் இருக்குங்க. தூங்கும்போது சில பேர் கண்கள் பார்த்தீங்கன்னா பாதி நிலையில் திறந்துருக்கும். அதே மாதிரி தான் திறந்துருக்குங்க. அந்த டைமில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாலும் கூட கண்கள் மட்டும் லைட்டாக விலகி இருந்தாங்க போது ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி தரையில் தானே படுத்திருக்காங்க. இவங்க முகத்துக்கு பக்கத்தில் கால்கள் கொலுசு சத்தோடு நடந்து கிச்சனை நோக்கி போகுதுங்க. இது எல்லாமே சாரதாவுக்கு அந்த அரைக்கண் தூக்கத்தில் தெரியுதுங்க. ஆனால் எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி செய்கிறாங்க. தூக்கத்தில் எந்திரிக்கவே முடியல. அதற்கடுத்து அந்த முகத்துக்கு பக்கத்தில் கொலுசுகளோடு கால்கள் நடந்து போய் கிச்சன் பக்கத்தில் போய் எதையோ உருட்டுதுங்க. இது எல்லாமே சாரதானால் ஃபீல் பண்ண முடியுதுங்க. ஆனால் எந்திரிச்சு மட்டும் பார்க்க முடியல. அதற்கடுத்து கிச்சனுக்குள்ளே போய் ஒரு 10 நிமிடம் கழிச்சுங்க டக்குன்னு இந்த சாரதா கஷ்டப்பட்டு எந்திரிச்சிட்டாங்க. அந்த கிச்சனுக்குள்ளே ஏதோ உருட்டுற சத்தம் கேட்ட உடனே அழுங்காமல் எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது சாரதாவுக்கு தன்னுடைய வாழ்நாளில் பார்க்கவே முடியாத காட்சி எது அப்படின்னு சொல்லலாங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கிச்சனில் அன்னைக்கு நாள் கருவாட்டு குழம்பு செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த கருவாட்டு குழம்பு மண் சட்டியோடு ஒரு உருவம் அப்படியே கரை ஏறணுங்க. புகை மாதிரி அப்படியே அலைமோதும் இல்லை, அந்த மாதிரி கிச்சனுடைய ஒரு சைடில் அப்படியே திடகாத்தமாக நிற்குதுங்க. இந்த உருவத்தோற்றத்தை பார்த்த உடனே அலறி அடிச்சுட்டு சாரதா வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து தெருவில் கத்துறாங்க. பெரும்பாலும் கிராமத்தில் எல்லாம் கூலி வேலைக்கு ஆட்கள் போயிடுவாங்க. இந்த வயசானவங்க, இந்த சின்ன பசங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. சாரதா கத்துறதை பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்களாம் ஓடி வந்து என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது கிச்சனை பார்த்துக்கிட்டே அங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க பயந்துக்கிட்டே. அதற்கு பிறகு அதில் ஒரு வயசான தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, ஒன்றும் இருக்காதுமா வாமா போனாங்கன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போக ட்ரை பண்ணுறாருங்க. அதற்கடுத்து அந்த முதியவர் கிச்சன் பக்கத்தில் முன்னாடி போய் நின்றுட்டு சுற்றி பார்க்குறாருங்க, எதுவுமே இல்லை. ஆனால் அந்த மண்பாண்ட கருவாட்டு குழம்பு இருந்துச்சு இல்லையா, அந்த கருவாட்டு குழம்பு மட்டும் கீழே விழுந்து செதறி போய் கிடக்குதுங்க. அதை பார்த்துட்டு இங்கே எதுவும் இல்லைம்மா, பூனை தான் ஏதோ குழம்பு தட்டி விட்டுருக்க மாட்டிருக்கு வாமா அப்படி சொன்ன உடனே பயந்துக்கிட்டே போய் சாரதாவும் கிச்சனை பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த கிச்சனில் ஏதோ அப்நார்மலாக இருக்கிற மாதிரி சாரதாவுக்கு ஃபீல் ஆகுதுங்க. ஆனால் அந்த உருவம் முன்னாடி பார்த்த உருவத்தை காணோம். அதற்கடுத்து அந்த குழம்பை பார்க்கும்போது அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாங்க இருக்குது, ஆனால் நிறைய இருந்துச்சு. நைட்டுக்கும் சேர்த்தே வச்சுருக்காங்க. லைட்டாக தாங்க கீழே செதறி இருக்குது, மீதி எதுவுமே இல்லை.
அதற்கடுத்து இல்லைப்பா நான் எதையோ பார்த்தேன், ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த முதியவர் சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, தனியாக இருந்த காரணத்தினால தூக்கத்தில் இருந்திருப்பேன், எதையாவது பார்த்து பயந்துருப்பேன், பூனையாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவருடைய வீட்டுக்கு போயிட்டாருங்க. ஆனால் அதற்கு பிறகு சாரதாவுக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே பயங்க. சாயந்தரம் ஒரு 6 மணி தோராயமாக அவருடைய கணவர் வீட்டுக்கு வந்த உடனே 2 நாள் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்கிறாங்க. சொல்லும்போது கணவர் சாரதாவை கண்டபடி திட்டுறாருங்க. இந்த கிராமத்தில் ரொம்ப வருஷமாக இருக்கும், இந்த வீட்டை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும், எதுவுமே இல்லையடி, எதையாவது தூக்கத்தில் பார்த்து வளராத அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வீட்டுக்குள்ளே போயிட்டாருங்க. அதற்கடுத்து 8 மணிக்கு தான் மகள் கவிதா வருவாங்க. அவகிட்டக்கான இதை சொல்லிடாத பயந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு கணவர் சாரதாவை மறுபடியும் திட்டிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அப்போது சாரதாவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலிங்க. 2 நாளும் தத்ரூபமாக இதை நம்ம பார்த்தோமே, சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு பயந்துகிட்டே இருக்காருங்க. ஆனால் அன்றைய இரவு தன்னுடைய கணவர் நம்பல இல்லையா, கணவருக்கும் சேர்ந்து ஒரு உச்சகட்ட பயங்கரம் நடந்துச்சுங்க. சாரதா, கவிதா அவருடைய கணவர் 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாலில் தூங்குவது தாங்க வழக்கம். கொஞ்சம் தள்ளி பாய் போட்டு படுத்து தூங்குவாங்க. அதே மாதிரி அன்றைய இரவு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 1:30 மணி தோராயமாக இருக்குங்க. இந்த சாரதாவுடைய மகள் கவிதா ரெஸ்ட் ரூமுக்கு எந்திரிச்சு நிலவு பக்கத்தில் வாசப்படி இருந்து கீழே இறங்குறத சாரதா பார்க்குறாங்க. அரைக்கன் தூக்கத்தில் முடிச்சு பார்க்கும்போது கவிதா படிக்கட்டுகளை விட்டு இறங்கி பாத்ரூம் வெளியே தாங்க இருக்குது. அங்கே ரெஸ்ட் ரூமுக்கு தான் போவாங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெரிதுபடுத்தாமல் பாயில் படுத்துக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிடத்துக்கு மேலேயும் கூட ரெஸ்ட் ரூமுக்கு போன கவிதா திரும்ப வரவே இல்லைங்க. இங்கிருந்து சத்தம் போடுறாங்க, சாரதா கவிதா கவிதா அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு சத்தம் போட்டும் கவிதா கிட்ட எந்தவித ரிப்ளையும் வராத காரணத்தினால அவங்க என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நேராக படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி பாத்ரூம் சைடு போய் எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது பாத்ரூம்குள்ளே கவிதா இல்லைங்க. கண்ணெதிர்க்க பார்த்தோமே பாத்ரூம்குள்ளே போகிறத இப்போ காணவே அப்படின்னு சொல்லிட்டு வாசப்படியிலேயே இருந்துட்டு கவிதா கவிதான்னு சத்தம் போடுறாங்க. எவ்வளவு சத்தம் போட்டும் கவிதா எங்கேயுமே இல்லைங்க. அதற்கடுத்து சந்தேகத்தில் தன்னுடைய கணவரை கூப்பிடலாம்னு சொல்லிட்டு படிக்கட்டு பக்கத்தில் சாரதா நெருங்கி வர்றாங்க. அப்போது சாரதாவுக்கு மறுபடியும் ஒரு காட்சிங்க. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அந்த வீடு சந்து இருக்குல்ல, அந்த சந்து வழியை உள்ளே நுழையிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே தன்னுடைய மகளாக தான் இருக்கக்கூடிய, ஏன்னா பாத்ரூம் வந்தாங்கல்ல அவளாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கவிதா எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்க அந்த சந்துக்குள்ளே அந்த பெண்மணியினுடைய உருவம் நடந்து போகுதுங்க. அப்போது பின்னாடியே கவிதா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே சாரதாவும் அந்த சந்து வழியாக போகிறாங்க. கரெக்டாக அந்த வீட்டினுடைய பின் சைடு இருக்கக்கூடிய சந்து பக்கத்தில் ஒரு 5 அடி தூரத்தில் அந்த பெண்மணி போய் முதுக பார்த்து நிற்கிற மாதிரி நின்றுட்டாங்க. இவங்க போய் தன்னுடைய மகள் தானே கூப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு 5 அடி 6 அடி டிஸ்டன்ஸில் சாரதா நிற்கிறாங்க. அந்த டைமில் வேகமாக சாரதாவுடைய கணவர் பின்னாடி ஓடி சாரதாவை தோள்பட்டையை பிடிக்கிறாருங்க. தோள்பட்டையை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் சாரதாக்கு முன்னாடி நிற்கக்கூடிய அந்த உருவத்தை அவருடைய கண்கள்லையும் பார்க்குறாருங்க. என்ன ஆச்சுங்க, நம்ம பாப்பா பாத்ரூம் போயிட்டு அவ பாட்டு போகிறா, அதான் கூப்பிட அப்படின்னு சொன்னேன், கவிதா உள்ளே தூங்குறாடி, இது நம்ம பாப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுடைய கணவர் சொல்கிறாருங்க. அப்போதும் அந்த உருவம் அப்படியே தாங்க நிற்குது. கணவன் மற்றும் மனைவி 2 பேரும் பார்த்துட்டு அரண்டடிச்சு போயிட்டாங்க. அடுத்த செகண்டே இந்த வவ்வால்கள் அப்படியே பிச்சுக்கிட்டு காற்றுல கரையிற மாதிரி கரையும்ல, அந்த மாதிரி அந்த பெண்மணியின் உருவம் சடன்னு அடிச்சுட்டு அந்த சத்தத்தை எழுப்பிட்டு காணாமல் போயிடுச்சுங்க. அதற்கு பிறகு பயந்து போன சாரதா மற்றும் கணவர் நேராக வீட்டுக்கு உள்ளே போய் பார்க்குறாங்க. கவிதா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க. சாரதா பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகள் மாதிரி எந்திரிச்சு போனதை சரியாக கவனிக்கலைங்க. இருட்டாக தானே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் நைட் தூங்குவாங்க. தூக்க கலக்கத்திலேயே பார்த்த காரணத்தினால சாரதா தன்னுடைய மகள் கவிதா படுக்கையில் இருந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணாம தான் பாத்ரூமில் போய் பார்க்கறது, அந்த சந்து வழியாக அந்த பெண் போகும்போது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போது தூங்கிட்டு இருந்த சாரதாவுடைய கணவர் மகள் இங்கே படுத்திருக்கா, யாரை கவிதான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த சந்து வழியை எட்டி பார்த்துருக்காருங்க. அப்போதான் அந்த மர்மமான பெண்ணினுடைய உருவத்தை அவரும் சேர்ந்து பார்த்துருக்காருங்க. கணவன் மற்றும் மனைவி அந்த உருவத்தை பார்த்துட்டு அதற்கு பிறகுதான் தன்னுடைய மனைவி சொல்வது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் தாங்க இருக்கும். மறுபடியும் அதே வீட்டினுடைய பின்னாடி இருக்கக்கூடிய சந்து வழியா ஒரு பெண்ணினுடைய அழுகுரல் பயங்கரமாக கேட்குதுங்க. அதற்கடுத்து சாரதாவுடைய கணவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர் தானே, இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, அது என்னதான் பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் எடுத்துட்டு நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுரல் கேட்கக்கூடிய சந்து வழியாக போக ட்ரை பண்ணுறாருங்க. அப்போது பயமாக இருக்குது, நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவரோடு சேர்ந்து 2 பேரும் இறங்கி பின்னாடி சந்து வழியாக போய் பார்க்கும்போது அந்த அழுகுரல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பிச்சுங்க. என்னடா பின்னாடி தான் அந்த அழுகுரல் கேட்டுச்சு, இப்போது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது டக்குன்னு அந்த அழுகுரல் வீட்டுக்குள்ளே கேட்க ஆரம்பிக்குதுங்க. வீட்டுக்கு வெளியே அந்த சந்துக்குள்ளே தான் இப்போ சாரதாவும் அவருடைய கணவரும் இருக்காங்க. வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிறது கவிதா மட்டும்தான். இப்போது வீட்டுக்குள்ளே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் பார்க்கும்போது பெரிய ஷாக்ங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, வீட்டுக்குள்ளே படுத்திருந்த சாரதாவுடைய மகளான கவிதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்திரிச்சு வீட்டினுடைய வாசப்படி பக்கத்தில் கீழே இறங்கி வாசலையெல்லாம் தாண்டி வீதி வெளியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது தன்னுடைய மகள் எங்கே போகிறா இந்நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலாம்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. கவிதா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கூப்பிட்டும் கூட அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா நிற்கவே இல்லைங்க. வேகமாக அடி எடுத்து வச்சு நடக்க ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் தான் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வயதான நபருங்க, அந்த வயசான தாத்தா என்ன பண்ணார் அப்படின்னா, இவங்க 2 பேர்த்தையும் தடுத்து நிறுத்துறாருங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாகவே பார்த்துட்ருக்கேன், உங்கள் வீட்டை சுற்றி ஒரு பெண்ணினுடைய உருவத்தை நானும் பார்த்தேன்,
உங்கள் மகளுக்கு ஏதோ பொசஸ் ஆகிருக்கு, இப்போ நீங்கள் போய் நிறுத்துனீங்க அப்படின்னா அது ஆக்ரோஷமாகும், அது எங்கே தான் போகுதுன்னு பார்க்கலாம், நம்ம பின்னாடியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன காரணத்தினால அந்த பக்கத்து வீட்டு தாத்தா சாரதாவுடைய கணவர் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பெண்ணுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளவே பக்கத்து வீடுகள் இருக்கக்கூடிய நிறைய ஆண்கள் ஒரு 5-6 பேர்த்த போய் இன்ஃபார்ம் பண்ணி அவங்களும் கூட சேர்ந்து பின்னாடியே கவிதாவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கவிதா எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கிராமத்தினுடைய எல்லையை தாண்டி பேருந்து நிறுத்தம் போகக்கூடிய வெளிப்பாதையில் காட்டுப்பகுதி இருக்குன்னு சொன்னல, அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே அந்த நடுநீசி நேரத்தில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு 10 அடி 20 அடிக்கு பின்னாடியே இந்த ஊர் மக்களும் நடந்து போகிறாங்க. கரெக்டாக ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போன உடனே கவிதா ஒரு இடத்துல உட்காந்துட்டு பயங்கர ஆவேசமாக அழுகுறாங்க. அதுக்கடுத்து ஊர் மக்கள் சுதாரிச்சுக்கிட்டு வேகமாக ஓடி போய் கவிதா முன்னாடி நின்ன உடனே ஷாக் ஆகி பயங்கர ஆவேசமாக கத்துறாங்க, பேயாடுற மாதிரி. எப்படியோ கஷ்டப்பட்டு கவிதாவை கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சு, யார் நீ, இந்த பெண்ணை எதுக்கு ஆக்குபை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கவிதாவினுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆவி பேச ஆரம்பிக்குதுங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வீட்டில் முன்னாடி குடியிருந்த ரம்யா அப்படிங்கிற பெண் அப்பா அம்மாட்ட ஹோஸ்ட் நைட்டு போனாங்கல்ல, அந்த பெண்ணினுடைய ஆவி தாங்க கவிதாவினுடைய உடம்புல இறங்கியிருக்கு. ரம்யாவுக்கு என்ன நடச்சு, கவிதாவினுடைய உடம்புல ரம்யாவினுடைய ஆவி இருக்கு அப்படின்னா ரம்யா இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமாங்க. அன்றைய நாள் இரவு ரம்யா அவங்களுடைய அப்பா அடித்த காரணத்தினால நடுநீசி நேரத்தில் எந்திரிச்சு நடந்து போனாங்கல்ல, அப்போது இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு வாலிப பையங்க, எப்போதுமே கஞ்சா போதையிலே இருப்பாருங்க அந்த பையன் ரம்யா மேலே ஒருதலை பச்ச காதல் இருந்திருக்காருங்க. ஆனால் ரம்யா அதையெல்லாம் கண்டுக்கவே இல்லைங்க. வேறொரு பையனை காதலிச்ச காரணத்தினால தான் பைக்கில் வந்து அந்த பையனோட இறங்கினாங்க. இது இந்த ஒருதலை பச்ச காதலனுக்கும் தெரிய மாட்டிருக்குங்க. எப்படியாவது ரம்யாவை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் பார்த்து காத்திருந்திருக்காருங்க. அன்றைய நாள் இரவு ரம்யா நடுநீசி நேரம் தனியாக நடந்து போகிறத பார்த்து இதுதான் வாய்ப்பு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருந்திருக்காருங்க. அதே நேரத்தில் அந்த ஒருதலை பச்ச காதலன் பயங்கரமாக மது இருந்திருக்காருங்க, கஞ்சா குடிச்சிருக்கான். பக்கத்து ஊரை சேர்ந்த இன்னொரு பையனை ஃபோன் பண்ணி வர சொல்லி இப்படி ஒரு பொண்ணு மாட்டியிருக்கு வாடா அப்படின்னு சொன்ன காரணத்தினால அந்த பையனும் கரெக்டாக அந்த பேருந்து நிறுத்தம் போகக்கூடிய அந்த காட்டுவழி பாதைக்கு வந்துட்டாங்க. அந்த பகுதியில் நேராக இந்த பெண் பஸ் ஆகணும் பிடிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது இந்த கஞ்சா போதையில் இருந்த பையனும் நண்பனும் சேர்ந்து இந்த பெண்ணை காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போய் சித்திரவதை பண்ணி ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், அரெஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்ணை அடித்து கொன்று அந்த காட்டுப்பகுதியிலேயே புதைச்சிட்டாங்க. அதற்கு பிறகு ரம்யாவுடைய பெற்றோர்கள் காவல்துறையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எங்கேயுமே அந்த பெண்ணை காணோம், ஊரை விட்டு ஓடி போயிட்டா அந்த காதலனோடு நினச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க இல்லையா. ஸோ இதுதான் ரம்யாவுக்கு நடந்திருக்குங்க. அந்த டைமில் இதெல்லாம் கேட்டு ஊர் மக்கள் அப்படியே நடுநடுங்கி போயிட்டாங்க. என்னமா சொல்கிற, நீ ஊரை விட்டு ஓடி போயிட்ட ஒரு பையனை கூப்பிட்டு சொல்லிட்டு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எல்லாரும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் எனக்கு இப்படி நடந்துருச்சு, அநீதி நடந்துருச்சு, அவங்க 2 பேர்த்துக்கும் சரியான தண்டனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவுடைய உடம்புல ரம்யாவுடைய ஆவி பேசுதுங்க. கவிதா அப்படிங்கிற இந்த பெண்ணை ரம்யா அப்படிங்கிற பெண்ணினுடைய ஆவி எப்போ ப்ரொசஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வீட்டுக்கு கூடி 2வது நாளே ப்ரொசஸ் பண்ணிருச்சுங்க. எப்போதும் பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த வீட்டுக்கு வந்த 2வது நாளோ 3வது நாளோ இந்த சாரதாவுடைய மகளான கவிதாவுக்கு பீரியட்ஸ் வந்திருக்குங்க. அந்த பீரியட்ஸ் டைம் ரொம்ப பெண்கள் வீக்காக இருப்பாங்க. அந்த டைமில் எதிர்பார்த்து காத்திருந்த ரம்யாவினுடைய ஆவி டக்குன்னு கவிதாவை ப்ரொசஸ் பண்ணிருச்சுங்க. அதே நேரத்தில் அந்த வீட்டை விட்டு அப்பா அம்மா கிட்ட கோஸ்ட் போன ரம்யா இரவு போன உடனே அன்றைய இரவே இறந்து போயிட்டாங்கல்ல. இறந்த உடனே அந்த ஆன்மாவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலிங்க. நம்ம செஞ்சது பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து கடைசியாக வேற வழி இல்லாமல் அப்பா அம்மா இந்த வீட்டுக்கே வரலாம்னு சொல்லிட்டு இந்த குடியிருந்த வீட்டுக்கே வந்திருக்குங்க. ரம்யா காணாமல் போய் 2 மாத காலகட்டங்கள் அவங்களுடைய அம்மா அப்பா அதே வீட்டில் தான் இருந்தாங்க. அப்போதெல்லாம் அவங்களுடைய அம்மா அப்பாட்ட தான் இறந்துட்டு அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில் எதையோ சொல்ல ட்ரை பண்ணியிருக்குங்க. ஆன்மாக்கள் எல்லாத்துக்கிட்டையுமே தன்னுடைய உணர்வை தென்படுத்த முடியாதுங்க. அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட அந்த ஆன்மா எதுவும் தெரியப்படுத்த முடியாத காரணத்தினால அந்த வீட்டை காலி பண்ணிட்டு கேலி கிண்டல் காரணத்தினால சிட்டிக்கு வாடகைக்கு போயிருக்காங்க. இதையும் சேர்த்து ரம்யாவினுடைய ஆவி கவிதாவினுடைய வாயினால ஊர் மக்கள் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிச்சுங்க. அப்போது காவல்துறையினர் கூப்பிட்டு இப்படி சொல்ல முடியாது இல்லையா, பேய் பிடிச்சி இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாட்டாங்க. உடனே ஊர் தலைவர் ஒருத்தருக்காருங்க, அவர் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு, அவர்கிட்ட சொல்லி காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ண வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கவிதாவினுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரம்யாவினுடைய ஆவிகிட்ட உன்னை எங்கே கொண்டு புதைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி உட்கார்ந்துருக்கூடிய அந்த இடத்த காமிக்குதுங்க. அதற்கடுத்து காவல்துறையினர் அந்த ஊர் தலைவர் சொன்ன காரணத்தினால் எல்லாரும் செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 45-50 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா, அழுகி போய் ரம்யாவினுடைய உடம்பு மேலே எடுத்திருக்காங்க. சிட்டியில் வாடகைக்காக இருக்கக்கூடிய ரம்யாவுடைய அப்பா அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி எல்லா சடங்குகளையும் ரம்யாவுக்கு தேவையான இறுதி சடங்குகளை செஞ்சு முடிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது உஷாரான அந்த கஞ்சா குடிக்கக்கூடிய நபர் ஊரை விட்டு ஓட ட்ரை பண்ணும்போது அந்த நண்பனும் ஓட ட்ரை பண்ணியிருக்காங்க. 2 பேர்த்தையும் 1 வார காலகட்டத்தில் காவல்துறையினர் பிடிச்சி கஸ்டடியில் எடுத்து நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.